ஹாய் வணக்கம். சண்டே ஸ்பெஷல் சூப்பராக ஒரு சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். நான் நீல வாக்கில் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதங்கட்டும். வதங்கினோடனே இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். இப்போது இது வதங்கின பிறகு நம்ம இது கூட தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். நான் இந்த பக்கம் எறா சொத்துக்கும் இந்த பக்கம் சிக்கன் கிரேவியும் செய்ய போகிறேன். தேவையான தக்காளி சேர்த்தாச்சு. இப்போ நான் 3 சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 தக்காளி நான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், நல்லா வதங்கி வரட்டும். இதெல்லாம் வதங்கி வந்தோடனே நம்ம நல்லா கழுவி வச்சுருக்கேன் சிக்கனை நான் மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு இதில் வந்து மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விட்டுடலாம். இதுக்கு தேவையான மசாலா இப்போ பாருங்கள் நம்ம ரெடி பண்ணலாம். 2 ஏலக்காய், ஒரு 10-20 முந்திரி சேர்த்துக்கலாங்க. இதோட இஞ்சி பூண்டு விழுது, இதோட வந்து பச்சை மிளகாய், தேவையான அளவு கொத்தமல்லி, கரம் மசாலா, இதோட பட்டை கூட கொஞ்சம் தயிர், கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு தயிர் சேர்த்துக்கலாம். இது இப்போ நம்ம தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சிக்கனை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கலர் மாதிரி வந்திருக்குது. இதில் நம்ம அரைச்ச அந்த கிரேவியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கும் போது தேவையான அளவு மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்க்குறேங்க நான், சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து திரும்பவும் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், திக்காக சூப்பராக சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அருமையாக இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம இதில் சேர்த்துருக்க தயிர் எல்லாமே அருமையாக இருக்குங்க. நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இதில் வந்து நம்ம சீரகம், மிளகு ரெண்டுத்தையுமே குறைன்னு அரைச்சி நம்ம லாஸ்ட்டாக இறக்கும்போது தூவி ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டு இறக்குனா செம சூப்பராக இருக்குங்க. நான் அது இதில் வீடியோவில் எடுக்கல, மறந்துட்டேன். நீங்கள் அது மாதிரி கலந்து போட்டு இறக்குங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.